Smoking is injurious to health. Tobacco leads to cancer, heart attack, and other deadly diseases. None of the actors in the movie promote or support smoking. எங்கே போனார்? தம்பி, அவர் எங்கன்னா பாத்தியாப்பா? நேத்துலேருந்து ஆளையே காணும்ப்பா. எங்கெல்லாம் தேடி பார்த்து அவரை காணும்ப்பா. ஃபோன் பண்ண ஃபோன் சுவிட்ச் ஆஃப் வருது. எங்கே போனார்னே தெரியலப்பா. நீங்கள் பார்த்தீங்களா? அதுவும் பார்க்கலான்ட்டு. பார்க்கலையா? நேற்று நடந்த விஷயத்த மனசில் வச்சுக்கிட்டு தப்பாக எதுவும் எடுத்துக்கல தம்பி? இல்லை ஆண்டி, அதெல்லாம் நான் ஒன்றும் எடுத்துக்கோ. எங்கள் அண்ணா அவரை பற்றி தகவல் தெரிஞ்சாலோ எங்கள் அண்ணா பார்த்தாலோ எனக்கு தகவல் சொல்லுங்கப்பா. ஹலோ. ஏனுங்க, உங்களுக்கு பிடிச்ச மீன் குழம்பும் எறா தொக்கும் எங்க ஆத்தாக்காரி செஞ்சு வச்சிருக்கு. நான் வர்றச்சு எடுத்துட்டு வரட்டுமா? ஏண்டி, நீ வீட்டில் இல்லாதனால தான் இவ்வளவு பிரச்சனை. இதுல மீன் குழம்பு வேற, முள்ளங்கி குழம்பு வேறன்னு சொல்லி ஃபோன் பண்ணிட்டு இருக்க. வைடி ஃபோனை. ஏது இவனுக்கு இவ்வளோ பணம்? இவனை சும்மா விடக்கூடாது. நம்ம கடன் பிரச்சனை இதோட எல்லாம் தீர்ந்தது. செத்தடானே. பார்த்துட்டானே.
என்ன பண்ணுறது என்ன சொல்கிறதுன்னு தெரியலையே. அறிவில்லையா உங்களுக்கு? அடுத்தவங்க வீட்டு எட்டி பக்கத்து உங்கள் ரெண்டு அக்ரிமெண்ட்டில் இருக்கா? யாரை பார்த்து அறிவில்லைன்னு சொல்கிறேன்? அடித்து பல்லு கில்ல வச்சிடுவேன். என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க? எத்தனை மணிக்கு வரீங்கன்னு தெரியல, எத்தனை மணிக்கு போறீங்கன்னு தெரியல, ஒழுங்கா வாடகை கொடுக்க தெரியல. அப்படி என்னதாடா பண்றீங்க? என்னடா ஏதடா எவ்வளோ பணம் உங்களுக்கு எல்லாம்? எங்கேருந்துடா வந்துடுச்சு உங்களுக்கு இவ்வளோ பணம்? சார் இது உங்களுக்கு தேவையில்லாத விஷயம். இது உங்கள் வீட்டில் உங்கள் ஒய்ஃபோட இருக்கிறப்போ உங்கள் வீட்டு ஜன்னல் எட்டி பார்த்தா உங்களுக்கு எப்படி இருக்கும்? அதில் உங்களுக்கு தேவையில்லாத விஷயம். இப்போ நீங்கள் எடுத்த வீடியோ டெலிட் பண்ண போறீங்களா இல்லையா? இப்போ நான் ஏன்டா டெலிட் பண்ணோம்? இல்லீகல் ஏதாவது பண்ணிட்டு இருக்கீங்களா? சொல்லுங்கடா. வா வா போலீஸ் ஸ்டேஷனுக்கு போலாம். வா வா. நோ நோ உட்னா வாடா வாடா நீ உனக்கு இருக்கு வா. போலீஸ் ஸ்டேஷனா? உட்னா வாடா நீ வாடா. ரைட்ட பா இவ. வாடா வா. நோ வா வா வா. நோ உட்னா நீ ஃபர்ஸ்ட் ஏய், போட்டோ டெலிட் வாடா. பண்ணா. நோ ஏ வா. நோ வா நீ வா. நோ உட்னா வா வா நீ வா. நோ என்னங்க உட்னா என்னங்க எங்க பிரச்சனை? விடுங்க, நான் ஒன்றும் பண்ணல. இவர் தான் என்ன வீடியோ எடுத்து வச்சிருக்காரு. முதல்ல டெலிட் பண்ண சொல்லுங்க. ஐயோ என்னங்க இது? அவன் குளிக்கிறதெல்லாம் வீடியோ எடுத்து வச்சிருக்கீங்க. வாங்க போலாம். ஏ விட்றே, உனக்கு சொன்னா புரியாது. இவன் வேற ஏதோ பண்றான் உள்ள. அது புரிஞ்சுக்காம மானம் போறோம். முதல்ல வாங்க வாங்க. ஐயோ விட்றேண்ணா. எல்லாம் என் தலை எழுத்து. இவன் விடக்கூடாதுடி, சும்மாவே விடக்கூடாது. இவன் சொல்லிட்டே இருக்கிற அவனே பார்த்துட்டு வரீங்க. ஐயோ சா வாங்க வாங்கண்ணா. விட்றே கையா. வாங்க. ஏ விடன்றல. நமக்கே 1008 பிரச்சனை இருக்கு. பையனுக்கு காலேஜ் ஃபீஸே கட்டல. இந்த நேரத்துல வீடியோ எடுத்துட்டு விளையாண்டுட்டு இருக்கீங்க. ஏய் கம்னிரு. ம். என்ன பேசிட்டு இருக்க? அவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு தெரியல. சே போ. ஹலோ ஹலோ தம்பி, சாப்பிட்டியாப்பா? இல்லைம்மா, இனிமேல் தான் சாப்பிடணும். நீ சாப்பிட்டியா? நான் சாப்பிட்டேன்ப்பா. தம்பி நீ மெட்ராஸுக்கு போய் இதோட 8 மாதம் ஆச்சுப்பா. இது வரைக்கும் வேலை எதுனா கிடச்சிதா இல்லையா தம்பி? இல்லைம்மா, இப்போதைக்கு என்ன நவீன் தான் பார்த்துட்ருக்கான். தேடிட்டு தான் இருக்கேன். என்னப்பா இப்படி சொல்லிட்ட? அப்பாவுக்கு அடுத்த வாரம் ஹார்ட் சர்ஜரிப்பா. பணத்தை கட்டினாதான் அட்மிஷன் பண்ணுவேன்னு சொல்லிட்டாங்க. இதுல உங்க அக்காவுக்கு வேற இன்னும் 2 மாசத்துல கல்யாணம் இருக்கு தம்பி. மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வேற நிறைய எதிர்பார்க்கறாங்க. நீ வேற பொறுப்பு இல்லாம இருக்கிற. இப்படியே சம்பாதிக்காம இருந்தா எங்க நிலைமை என்ன ஆகுறது சொல்லு. நாங்க இதை நினைச்சு நாங்க வாழ்றதா சாவறதா, இதுக்கெல்லாம் ஒரு முடிவு பண்ணணும்னா நீ உன் கையில தான்ப்பா இருக்கு. இப்போ எங்களுக்கு பணம் கிடைக்கலன்னா எங்களுக்கு சாகிறத தவிர வேற வழி தெரியல தம்பி. உன்னை நம்பிதான் இந்த குடும்பத்துல நாங்க ஒருத்தரும் காத்துட்டு இருந்தோம். ஆனா நீ இன்ன வரைக்கும் எதுவுமே பிடி கொடுத்தே இல்லை. இதுக்கு மேலேயும் நாங்க வாழ்றதுல அர்த்தமே இல்லை தம்பி. நாங்க எல்லாரும் சாவறது தான்ப்பா முடிவு. நீயே முடிவு பண்ணிக்கோ. நாங்க வாழ்றதா சாவறதா? சரி நான் கிளம்புறேன்.
டேய் கதவு திறக்க இவ்வளோ நேரமாடா? என்னடா வர வழியில் அந்த கடையில் ஏதோ கவர் வாங்கினியா? அந்த பொம்பளை என்கிட்ட காசு வாங்கிச்சு. நீ ஏன்டா ஒரு மாதிரியா இருக்க? நான் தான் காசு கொடுத்துட்டேன்ல, ஃப்ரீயாக விடு. இவன் பேஞ்ச மாதிரி இருக்கான். ஒரு வேளை தனியாக போய் சரக்கு போட்டு வந்துட்டானோ? என்னடா டல்லாகிற? ஏன்டா ஒரு மாதிரியா இருக்கா? வீட்டிலேருந்து ஃபோனை தான் பண்ணாங்களா? டேய் தான் டெய்லி நடக்கிறதான்டா, அப்புறம் ஏன்டா ஒரு மாதிரியா இருக்க? டேய் என்னடா ஆச்சு? டேய் என்னடா ஆச்சு? ஏன்டா ஒரு மாதிரியா இருக்க? டேய் உன்னதான்டா கேட்குறேன், என்ன கொலையாடா பண்ணிட்ட? டேய் யாரா அவன் தள்ள கவர் போட்டு படுக்க வச்சுக்கிறா? ஹவுஸ் ஓனர்ரா. ஹவுஸ் ஓனரா? அந்த ஆள் ஏன்டா இங்கே படுக்க வச்சுக்கிற? மச்சான் ஏதோ ஒரு அவசரத்தில் பண்ணிட்டேன்டா, நீ தான் என்ன காப்பாற்றணும் ப்ளீஸ்ரா. ஒத்த கோதில் என்ன வேணா பண்ணுவியாடா? குடும்பத்தை பற்றி யோசிச்சு பார்த்தியாடா? மச்சான் எனக்கு இப்போ என்ன பண்ணுறதுன்னே தெரியலடா, ஃபுல்லாக பிளாங்காக இருக்குடா, ப்ளீஸ்ரா. டேய் என்ன நடந்தது அதையாவது சொல்றா. வணக்கம் சார், என் பேர் சக்திவேலு. அதை ப்ளம்பிங் வேலைக்கு வந்திருக்கேன் சார். வழக்கமா குமாரன் தானே வருவார்? அட ஆமாம் சார், என் மச்சான் தான் சார். உடம்பு சரியில்லை, அதான் நம்மளை அனுப்பிவிட்டாப்புல. நான் இன்னைக்கு எந்த பிளம்பிங் இருக்கும்ல, நாளைக்கு வரீங்களா? ஐயே அந்த ஹவுஸ் ஓனர் ஃபோன் பண்ணி தொல்லை பண்ணிக்கிட்டே இருக்கவனே, கூலி கொடுக்க மாட்டேன்னு சொல்லி. யாரா இவன்? நமக்கு இருக்க டென்ஷனில் இவன் வேற வந்து ப்ளம்பிங் ஒர்க் அந்த ஒர்க்குன்னு. அவன் பாவம் கஷ்டப்பட்டுட்டு இருக்கான். ஒரு மணி நேரம் தான் சார். முடிச்சிடறேன் தம்பி, ஏன் இது பண்ணுறீங்க, யோசிக்கிறீங்க? அதெல்லாம் யோசிக்காத, ஒன்றும் இல்லை. அண்ணா தம்பி கொஞ்ச நேரத்தில் முடிஞ்சிடும் அது. என்னடா பண்ணுறது? ஏதாவது பண்ணுறா, போடா போடா. கதை முடியா நேரம் இது. இரு பார்ப்போம். யாரா அது? யாரா? தம்பி அவர் இப்போ வரைக்கும் வீட்டுக்கே வரலப்பா. என்ன ஆனாரு, எங்கே போனாருன்னே தெரியலப்பா. ரொம்ப பயமாக இருக்குப்பா. எங்களுக்கும் அவர் எங்கே போனார் என்ன ஆனார்னு தெரில ஆண்டி. எப்பவுமே 12 மணிக்கு குடிக்க போனார்னா 2-2:30 வீட்டுக்கு வந்துடுவார். இப்போ என்ன ஆனார்னே தெரியல. அவர் ஊருக்கு வேணா கெட்டவராக இருக்கலாம், ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் அவர் நல்ல மனுஷன்தான்ப்பா. கோபத்தில் நிறைய வார்த்தை பேசுவார், ஆனால் நல்ல மனுஷன்தான் அவர். நேற்று கூட அவர் தம்பிக்கிட்ட கடன் வாங்கியிருக்காரு போல இருக்கு. இப்போதான் என் பையன் சொன்னான், நேற்று அவர் தம்பி வீட்டுக்கு வந்து அந்த மனுஷங்கிட்ட இருந்த போனை வாங்கிட்டு போய் சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டாராம். நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க ஆண்டி, அவர் கண்டிப்பாக கிடச்சிடுவார். நாங்கள் தெரிஞ்சால் சொல்கிறோம் ஆண்டி. எதுனா தகவல் தெரிஞ்சா சொல்லுங்க தம்பி. கண்டிப்பாக சொல்கிறோம். ம் ஆ அவங்கள பார்த்தாலே பாவமாக இருக்குடா. எல்லாம் ஒன்றும் தான்டா மயிரே.
டேய் உள்ள ஒருத்தர் இருக்கான்டா. டேய் என்னடா பண்ணி வச்சிருக்கிறீங்க? ஆ ஒரு கொலை வேற பண்ணிவிட்டு இரு மாவண்ணா போலீஸுக்கு ஃபோன் பண்றேன். உள்ளார விடலையா கையாடுறா பேசிக்கலாம். டேய் வந்து சொல்லடா. கையாடு. ப்ளீஸ் பேசிக்கலாம். ஓ என்னடா பிரச்சனை உனக்கு? அடிங்க நான் கொலைய பண்ணிவிட்டு பேசிக்கலாம். குரல் கொடுங்க. அமைதியா இருடா. ஏய் உர்ரா. நான் ப்ளீஸ் இருடா. போலீஸ்ல வேணா. ஓ இருடா. நான் பணம் தரேன். பணம் கொடுத்தா ஆமாண்ணா பணம் வாங்கிக்கோங்கண்ணா. உன் இஷ்டத்துக்கு கொலை பண்ணுவ. இதுல 50,000 தரேன். ஏய் நான் அதெல்லாம் ஒண்ணும் வேணாம். நாங்க பேசிக்கலாம். என்ன பண்ணுமோ நாங்க பாத்துக்கிறோம். 80,000 தரையா? என்னது 80,000லாம் நான் பேசிக்கலாம். அப்படி வேணாம் போல இருக்கு. சோக்கா தூக்கிட்டு வந்துட்டீங்களா உள்ள? 1 லட்சம் ரூபா தரையா? 1 லட்சம். சரி ஒரு தம்மூன்னு போட்டு வரவா? அதெல்லாம் வேணாண்ணா. அதெல்லாம் எங்கேயும் போக தேவையில்ல, நீங்கள் இங்கே இருங்க. டேய் ஒரு ஒன்றுக்காவது போயிட்டு வரேன்டா. என்ன சரி எல்லாருக்கட்டும் திறந்து வச்சிருக்கீங்க ஜன்னல்ல, மூடுங்கட்டா அதை முதல்ல. ஜன்னல சத்திரம் பைத்தியம். என்னப்பா அடுத்து என்ன பிளானு? என்ன கண்ணுங்களா என்ன பிளான்னு கேட்டா ஒன்றுமே சொல்லலை, சத்தமே இல்லாமல் இருக்கிறீங்க. நேரம் அப்பா மக்களை பற்றியா? என்னங்கய்யா ஏதாவது சொல்லுங்க, என்ன பண்ண போறீங்க? டேய் பேசாம ஒரு ஆம்புலன்ஸ் புக் பண்ணி அனாதை பொண்ணு அனுப்பிச்சிடலாமா? வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு போய் எப்போ அனாதை பொண்ணுன்னு சொல்லுவேன், மாட்டிப்போண்டா. எனக்கு ஒரு ஐடியா இருக்குது, கல்லை கட்டி கடலில் இறக்கிடலாம். கடலில் இறக்குறாண்ணா, இங்கேருந்து எப்போ போட்டை ஓட்டுன்னு போவாங்க பைத்தியம். தம்பிகளா எல்லாம் சரிப்பட்டு வராது. ஒன்று பண்ணுவோம், நமக்கு தெரிஞ்ச குவாரி ஒன்று இருக்குது, அங்கே கொண்டு போவோம், கச்சிதமாக மிச்சிடலாம். ஹேய் பாபநாசம் தானே? டேய் விளையாடாதடா. சரி வண்டி கிடைக்குமா? வண்டி இல்லை. நீ என்ன பண்ணுற, நான் ஒரு இடம் சொல்கிறேன், நீ அவங்கிட்ட போ. வண்டி தருவான், நீ எடுத்துகிட்டு வா, டிக்கியில் போடுறோம், சைலண்ட்டாக கூப்பிட்டு போகிறோம், குவாரியில் வச்சு முடிச்சுக்கிறோம். ஓகேவா? என்ன சொல்கிற? எந்த பிரச்சனையும் வராது. வேறு வழி இல்லை மச்சான், அவர் சொல்கிற மாதிரியே பண்ணிடலாம். வா கிளம்பலாம். டேய் 1.5 டன் வெயிட் கேள்விப்பட்டிருக்கேன்டா, இந்த ஆள் 2 டன் இருப்பான் போல. மூட்ரா கதவை.
மச்சான் அங்கே யாரும் இருக்க மாட்டாங்களே? யாரும் இருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். வா போய் பார்ப்போம். டேய் ஒரு ஒன்றுக்காவது போயிட்டு வரேன்டா. சார் நீங்கள் ஃபோட்டோவில் அனுப்புனால நான் முடிச்சிட்டேன் சார். பேமெண்ட்டு கரெக்டாக வந்துடும்ல? ஆ ஓகே சார், ஓகே சார், ஓகே சார். என்னப்பா அடுத்து என்ன பிளானு? யோ அங்க என்னையா பிடுங்கிட்டு இருக்கிற? அது இல்லை சார், சொல்லு. 2 பேர் இருக்கிறாங்க, அவங்கள என்ன பண்ணலாம்? எவனா இருந்தானே அவங்களையும் முடிச்சிரு. சரி சார், சரி சார், அதெல்லாம் முடிச்சிடலாம் சார். அவன் அங்க இருக்கிறான்ல, அவன் வண்டியில் தான் சார் இருக்கான். அவன் நெத்தி பொட்டுல தோட்டாவை இறக்கிட்டு போட்டோ உடனே அனுப்பு சரி எனக்கு. சார், என் பணத்தை அடிச்சவனுடைய மூஞ்ச நான் பார்க்கணும். போய் என்னன்னு பார்ப்போம் வா. முடிச்சிடலாம். வா. ஆ சரி சார், சரி சார். பிளம்பரு என்னையா கண்ணு வச்சிருக்க? யோ உனக்கு எதையா கன்னு? ஒன்றும் இல்லையா, இரியா மச்சான். ஆ சரிங்க. தோ 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 ஒரு நிமிஷம் இருங்க, ஒரு நிமிஷம் இருங்க. இவன் ஏன்டா லூஸ் மாதிரி சிரிக்கிறான்? மச்சான் சுற்ற போறான்டா. புரியல. கையை கீழே போடுறான். மச்சான் இவன் என்ன சாவலடா? ஏய் மச்சான் மச்சான் இவன் ஹவுஸ் ஓனர் தான்டா. ஹாய். அவர் சொன்னது எதுவும் மனசில் வச்சுக்காதீங்கண்ணா. அவர் என் சித்தப்பா மாதிரிண்ணா. சொன்னால் புரிஞ்சிக்கவே மாட்டாருண்ணா. பரவாயில்ல. நீ தானே அன்னைக்கு என்ன பார்க்க வந்த? அண்ணா அது நான் இல்லைண்ணா. நானா சுற்றாதீங்கண்ணா ப்ளீஸ்ண்ணா. என்னடா என்ன லாக் பண்ணிட்டு இங்கே எடுத்துட்டு வந்துட்டீங்களா? உயிரோட விட்டா பார்த்துட்டீங்கள, அப்போ எப்படிடா உயிரோட விட முடியும்? ஆ உன்கிட்ட எதுரா கண்ணு? ஒன்றரை டன் வெயிட் கேள்விப்பட்டிருக்கேன்டா. இந்த ஆள் 2 டன் இருப்பான் போல. தம்பிங்களா ஏறுங்க ஏறுங்க ஏறுங்க, சீக்கிரம் ஏறுங்க. செத்தோண்டா, போலீஸ் கேஸ் ஆக போதுடா.
எங்கள் அப்பாவுக்கு வேற ஆப்ரேஷன்ரா. இப்போ என்ன பண்ணுறதுனே தெரிலடா. போச்சு. டேய் 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 போச்சு. இருடா பேனிக் ஆகாத, சொல்கிறது கேளு. இரு கூல் டவுன். இதை முதல்ல பிடி. நம்ம ஒரு பணம் பிளான் பண்ணோம், இப்போ 2 பணம் ஆயிடுச்சு. அவ்வளோதான். கல்லு கட்டி இறக்கிடலாம். சரி போகலாம். இப்பதான் என் பையன் சொன்னான், நேத்து அவர் தம்பி வீட்டுக்கு வந்து அந்த மனுஷங்கிட்ட இருந்த போனை வாங்கிட்டு போய் சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டாராம். இரு. என்னடாச்சு? அந்த ஹவுஸ் ஓனர் அம்மா என்ன சொன்னிச்சு? என்ன சொல்லிச்சு? அந்த ஆள்கிட்ட தானே ஃபோன் இருக்குன்னு சொன்னிச்சு. செக் பண்ணு. ஆமாண்டா, இருக்குடா. அதை முதல்ல கொடு. அதால தான் இவ்வளோ பிரச்சனையே. சரி வா முடிச்சிடலாம். சரி, அந்த பணம் எப்படி உங்ககிட்ட வந்துச்சு? அதுவா மச்சான், நான் படித்த டிகிரி என்னை சுத்தமாக காப்பாற்றலை. பிஸ்னஸ் பண்ணலான்னு பார்த்தா கையில் காசும் இல்லை. நமக்கு இருக்க பிரச்சனைக்கு யார்ட்டையாவது காசு கேட்கலான்னு பார்த்தேன். அப்போ தான் கேள்விப்பட்டேன் எவனோர்த்த அன்புதாசன்னு. அவன்கிட்ட போய் கேட்க சொன்னாங்க. ஏரியாவில் வெயிட்டுன்னு வேறு சொன்னாங்க. சரின்னு அவனை போய் பார்த்தேன். ஆள் பார்க்க நல்லா வாட்ட சாட்டமாக வாட்சு செயின் மோதிரம்னு இருந்தான். நானும் என் பிரச்சனையெல்லாம் அவன்கிட்ட சொன்னேன். அவனும் போகிற அவசரத்தில் விசிட்டிங் கார்டை கொடுத்துட்டு போயிட்டான். நான் அவசரமாக வெளியூர் போகிறேன், 2 நாள் கழிச்சு வந்து பாருன்ட்டான். சரி இவன் வேலைக்கு ஆக மாட்டான்ட்டு நானே களத்தில் இறங்கிட்டேன். என்னது, களத்தில் இறங்கிட்டியா? என்னடா பண்ண? சுற்றி முற்றி பார்த்தேன் ஏதாவது தேருமான்னு. பணக்காரன் என்னைக்கு பீரோவில் காசு வச்சுருக்கான். நானும் அங்கே இங்கேன்னு தேடி தேடி பார்க்குறேன். எதாச்சா திறந்து பார்த்தா மாட்டிக்கிச்சு. சரி, அந்த ஹவுஸ் ஒன்று என்னதானா? அவனா மச்சான், அவன் எங்கேயாவது குஷ்டு 10 கிடப்பான்டா. எப்படியோ பணம் வாங்கிட்டு தானே இருக்கு, கோவா போகிறோம். டேய், எங்கள் அப்பாவுக்கு ஆப்ரேஷன்ரா. அதான் மச்சான், ஹாஸ்பிட்டலில் சேர்த்துட்டு நம்ம அப்படியே கிளம்பிடலாம். ஆக்ஷன். டேய், என்ன பண்ண? இருடா. ஹலோ தம்பி, சாப்பிட்டியா? இருடா. நீ என்னடா பண்ற? அப்படிதான் நான் பண்ணுவேன். போய் நான் ஆர்டர் 2:30 வீட்டுக்கு வந்து
எடுத்து விட்டானடா இல்ல அவரே ஒழுங்கா போயிட்டு இருந்ததுடா ஆக்ஷன் நீ எதுக்கு சொட்ட கிட்ட எல்லாம் சொல்ற கொஞ்ச நாள் அப்படியே ஆக்ஷன் ரோலிங் ஒத்துக்கிட்ட அப்படி பண்ணாதீங்க ரோலிங் ஆக்ஷன் என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க கொலை பண்ணி விட்டு கண்டினியூ ரோலிங் ஆக்ஷன் அவன் நெத்தி பொட்டுல தோட்டாவை இறக்கி உடனே போட்டோவை எனக்கு அனுப்பு. இந்த வாட்டி கை ரியாக்ஷன் ஆனா அப்படியே பேசுங்க நார்மலா. அவன் நெத்தி பொட்டுல ரீடேக் டக்குனு அடுத்து அவன் நெத்தி பொட்டுல தோட்டாவை இறக்கி ஓகே சாரி அவன் நெத்தி பொட்டுல தோட்டாவை இறக்கி போட்டோவை உடனே அனுப்புங்க. ரோலிங் ஆக்ஷன் ஃபோன் கால் ஐயோ என்னயா ஒன்றும் இல்லை இரு இப்போ பண்ணீங்களா அது கரெக்ட் சார் ஆனா அது கொஞ்சம் ஸ்பீடா பண்ணுங்க 3 மச்சான் இன்னும் சாவலடா. ஏய் ரோலிங் ஆக்ஷன் நவீன் ப்ரோ ஃப்ரண்ட்ல வந்துருங்க ஏய் ஒரு நிமிஷம் இரு. அந்த அம்மா உன் புருஷன் அவனோட ஃபோன். ரோலிங் ஆக்ஷன் வந்துருங்க ஏய் நவீன். ரோலிங் ஆக்ஷன் வந்துருங்க ஏய் நவீன். ப்ரோ தூக்கி போட்டார் இப்போ சரி வா தைரியமா போட்டு நான் புச்சிக்கிறேன். போடுங்க ஆக்ஷன் அதே மாதிரி இன்னொன்று இல்லை 1 மினிட் நான் வந்து எடுத்து டயல் பண்ணி கொஞ்ச நேரம் சிரிக்கிறோம் எதுக்குடா சிரிக்கிறாரு சொல்லிட்டு சிரிக்கிறா. ஓகே கம்பெனி பேசுதல